அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாளைக்கு வந்துட்டு 7ஆம் தேதி ஏகாதசி திதி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த ஒரு தீபம் ஏற்றுறதுனால நமக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதாவது எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, குடும்ப ஒற்றுமை, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை, வேலை கிடைக்கணும், அப்புறம் வேலையில் இன்க்ரிமெண்ட் இருக்கணும், அது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, இது போக வேறு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த டைமில் விளக்கு ஏற்றுற டைமில் உங்கள் கஷ்டம் என்னவோ அதை சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த விளக்கு ஏற்றுங்க. நீங்கள் ஒரு இமீடியட்டாக அது இந்த தீபத்தை ஏற்றுனதுலேருந்து ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு சேஞ்சஸ் தர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதை எப்போ பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாளைக்கு காலையில் டைமில் ஒரு 6லேருந்து 7 மணிக்கு அந்த டைமில் பண்ணாலும் சரி, இல்லை ஈவினிங்கில் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா ஈவினிங்கில் ஒரு 6 மணிக்கு விளக்கு ஏற்றினாலும் சரி. இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெத்தலை மட்டும்தான். அந்த வெத்தலையை ஒற்றைப்படையில் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு 3, 5 அதை மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வெத்தலை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுருங்க. அந்த அகல் விளக்கில் வந்துட்டு நெய் விட்டுடுங்க. நெய் முடிஞ்சவங்க நெய் விட்டு ஏற்றுங்க. நெய் விட்டு ஏற்ற முடியாதவங்க தாராளமாக நீங்கள் தினமும் விளக்கேற்ற பயன்படுத்துகிற எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். தீப எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ஒரு திரி போட்டுட்டு நீங்கள் அந்த டைம் விளக்கு ஏற்றுற டைமில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தை மனசால் நினச்சிக்கிட்டு இந்த பிரச்சனை தீரணும், இல்லை நான் என்ன வேண்டிக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த தீபத்தை எழுத்துங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நாளைக்கு ஏகாதசினிக்கு நீங்கள் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிட்டு விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் செய்யலாம், அதுவும் உகந்தது. அதே போல் வந்துட்டு நீங்கள் காலையிலேருந்தே சரி ஈவினிங் வரைக்கும் விரதம் இருக்கிறவங்க விரதமும் இருப்பாங்க. அதாவது 3 வேளையும் உணவு உட்கொள்ளாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. உங்களால் இதில் எது கடைப்பிடிக்க முடியுமோ அதை பண்ணுங்கள். கூடவே இந்த வெத்தலை தீபத்தை மறக்காமல் ஏற்றிடுங்க. இந்த வெத்தலை தீபம் ரொம்ப உகந்தது. உங்களுக்கு வந்து பணத்தை காந்தம் போல் ஈர்த்து கொண்டு வந்து கொடுத்துரும். நீங்கள் வேணால் ஏற்றி பாருங்கள். ஏற்றி ஒரு 1 வீக்குள்ளே மேக்ஸிமம், அவ்வளோ அதிகமாக சொல்கிறது 1 வீக், அந்த 1 வீக்குள்ளவே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்கள் பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகிட்டே வர மாதிரி நீங்களே ரிலீஸ் பண்ணுவீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.